சென்னையில் நீச்சல் குளம், ஜிம், மால் என்று எல்லா வசதிகளுடன் இருக்கும் அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கிவிட வேண்டும் என்று ராதா, குமார் இருவருக்குமே ஆசை. சென்ற வாரம் பார்த்துவிட்டு வந்த அபார்ட்மெண்ட் நினைத்ததற்கு மேலாக பல வசதிகளுடன் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் விலைதான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. எப்படியாவது பணம் புரட்டி வாங்கி விடலாங்க என்று ராதா ஆர்வத்துடன் சொல்ல, குமாருக்கும் அந்த வீட்டை எப்படியும் வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். விலைதான் பிரமிப்பாக இருந்தது. எனக்கும் ஆசையாதான் இருக்கு ராதா. ஆனா அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? ஓரளவுக்கு தான் ஹவுசிங் லோன் போட முடியும். மாசம் தவணை கட்டணும். வீட்டு செலவுகள் வேற இருக்கு. என் நகையெல்லாம் தந்துடுறாங்க, அடகு வச்சிடலாம் என்று சொன்னாள். இருவரும் அமர்ந்து எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் 10 லட்சம் வரை துண்டு விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஒன்னு சொன்னா கோபிச்சிக்க மாட்டீங்களே, சொல்லு. கிராமத்துல உங்க பூர்வீக வீட்டுல உங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தானே இருக்கிறாங்க. பேசாம அதை வித்துட்டு அந்த பணத்தையும் போட்டா இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கிடலாமே என்று அவள் யோசனை சொன்னாள். உங்க அம்மாவையும் அப்பாவையும் நம்ம அபார்ட்மெண்ட்ல நம்ம கூடவே வச்சுக்கலாம் ராதா சொல்ல, குமாருக்கு முதலில் தயக்கமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது அதுதான் சரி என்று தோன்றியது. அப்பா அம்மாவை கூடவே வைத்து பார்த்து கொண்டது போல இருக்கும் என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். வீடு விற்பது தொடர்பாக அப்பாவிடம் பேச உடனே கிராமத்திற்கு செல்லலாம் என்று ராதா சொல்ல, ஒரு நிமிடம் யோசித்தான். அவன் கிராமத்திற்கு சென்றே பல வருடம் ஆகிவிட்டது. அப்பாவும் அம்மாவும் அவ்வப்போது சென்னை வந்து போய்விட்டு கொண்டிருந்தார்கள். வரும்போதும் போகும்போதும் எப்ப ஊருக்கு வருவ என்ற கேள்வியை தவறாமல் கேட்டு போவார்கள். இப்போது திடீரென வீட்டை விற்க வேண்டும் என்று போய் நின்றால் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம் எட்டி பார்த்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் யோசித்தேன். பேசித்தானே ஆக வேண்டும். அடுத்த வாரமே புறப்பட்டார்கள். வாப்பா குமார், வாமா என்று வந்தவர்களை வரவேற்று ஹே குட்டி என்று பேத்தி பப்பியை தூக்கி கொண்டார் குமாரின் அப்பா. மதிய உணவு முடிந்து ராதாவும் குழந்தையும் கண்ணசர தோட்டத்தை ஒரு சுற்றிவிட்டு வரலாம் என்று கிளம்பினார் குமார். தோட்டத்தில் இருந்த மாமரம் காய்த்திருந்தது. ஒரு மாங்காயை பறித்து அப்படியே கடித்தான். அதன் புளிப்பும் துவர்ப்பும் உள்ளே இறங்க மாங்காயின் சுவை அபாரமாக தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். துண்டை வெறித்து மாமரத்தின் அடியில் படுத்தவன் சுகமாக காற்று வீசவே கண்ணயர்ந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா அப்பா பப்பியின் குரல் கேட்டு கண் விழித்தவன், என்னம்மா தனியாவா தோட்டத்துக்கு வந்த என்று கேட்க என்று குழந்தையை பக்கத்தில் இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான். இல்லப்பா, தாத்தா வந்து இருக்காங்க. ராசையா வந்தாரா? அவரு அந்த மரத்துல இளநி பறிக்கிறார். தாத்தா அங்க நிக்கிறாங்க பாருங்க. சற்றே தூரத்தில் இருந்த தென்னை மரத்தை காட்டினாள் குழந்தை. இளநீரை சீவி ராசையா தர அதை ஆசையுடன் பருகினான் குமார். அப்படியே குடிக்க தெரியாமல் தடுமாறிய பப்பிக்கு எப்படி மேல குட்டி கொள்ளாமல் இளநீரை குடிப்பது என்று பொறுமையாக சொல்லிக் கொடுத்தான். இருந்தாலும் அவள் பாதி இளநீரை மூக்கிலும் மீதியை சட்டையிலும் ஊற்றிக்கொள்ள ராசையாவுக்கு ஒரே சிரிப்பு. மெட்ராசு புள்ள இல்ல, அப்படிதான் இருக்கும் சின்னையா என்று சொல்லிவிட்டு பொறுமையாக இன்னொரு இளநீரை சீவி குழந்தையிடம் கொடுத்தான். எப்ப சொல்ல போறீங்க? வந்து ஒரு நாள் ஓடி போச்சு. இரவில் குமாரிடம் கிசுகிசுத்தாள் ராதா. கொஞ்சம் பொறுமையா இரு, நாளைக்கு கேட்கிறேன். இவ்வளோ பெரிய தோட்டத்தோடு கூடிய முற்றம் வச்ச வீடு, அப்பா ஒத்துப்பாரான்னு தெரியல. தயக்கம் தெரிந்தது குமாரின் குரலில். நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் பேசட்டுமா என்று ராதா குரலை உயர்த்த, நானே நேரம் பார்த்து நாளைக்கு பேசுறேன், நீ அது வர கொஞ்சம் சும்மா இரு என்ற குமார் அவள் மேலே பேசுவதை தவிர்க்க தூங்குவது போல பாசாங்கு செய்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். காலையில் குமார் எழும்போதே பப்பி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் தெருவில் பாண்டியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஆடுவதில் சுவாரஸ்யம் ஏற்பட திண்ணையில் அமர்ந்து அம்மா கொடுத்த காஃபியை ருசித்தபடியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகள் கண்ணாமூச்சி ரேரே விளையாட துவங்கினார்கள்.
அவர்கள் விளையாட்டை பார்த்து கொண்டே இருந்த அவனுக்கு தன் சிறுவயது நினைவுகள் வந்து சென்றன. நினைவுகள் தந்த சந்தோஷத்தில் தன்னை மறந்து அமர்ந்திருந்தவனை அம்மாவின் குரல் கலைத்தது. தம்பி, குளிக்கல? குளிச்சுட்டு வந்தா சாப்பிடலாம்ல, சூடா இட்லி ஊத்துறேன், உனக்கு பிடிக்கும்னு அம்மியில வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் என்று சொன்னான். தோளில் துண்டை போட்டு கொண்டவன் வீட்டு பின்கட்டு வழியாக தோட்டத்தை ஒட்டி இருந்த குளத்தில் குளிக்க சென்றான். நீண்ட நாட்களுக்கு பின்பு குளத்தில் நீச்சல் அடித்தது மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இட்லியும் கூடவே நெய் மணக்கும் வெள்ள அப்பமும் சோள பணியாரமும் செய்திருந்தார் அம்மா. பப்பி ரசித்து சாப்பிடுவதை கண் கொட்டாமல் பார்த்தான் குமார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம என்ன சாப்பிடவா வந்தோம்? வந்ததிலிருந்து உங்க அம்மா விருந்து சமைக்கிறதும் அதை நீங்களும் உங்க பொண்ணும் ரசிச்சு சாப்பிட்றதுமா பொழுது போய்கிட்டு இருக்கு. வந்த வேலைய பாருங்கன்னா அதை விட்டுட்டு ராதா நொடித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ராதா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். குமார் தயங்கியபடி பேச துவங்கினான். உங்க அப்பா கிட்ட பேச சொன்னா என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க என்று கேட்டார். சந்தேகமாக அவனை பார்த்தார். இந்த வீட்டை விற்கிறத பத்தி நான் அப்பா கிட்ட பேச போறது இல்லை, விஷயத்தை வளர்க்காமல் சொல்லிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் பயமா? ராதா குரலில் கேலி தெரிந்தது. பயம் கிடையாது. இங்க வந்து தங்கின இந்த 2 நாள்ல நாம எதையெல்லாம் நகர வாழ்க்கையில மிஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காத்து, பசுமை கொஞ்சம் தோற்றம், வற்றாத குளம், கள்ளக்கபடமற்ற ராசையா மாதிரியான மக்கள், நாம் காலப்போக்கில் மறந்து போன விளையாட்டை எல்லாம் நினைவில் வைத்து விளையாடுகின்ற குழந்தைகள், எல்லாத்துக்கும் மேல அம்மாவோட கிராமத்து மனம் கமலும் பலகாரம் கண் மூடி ரசித்து அவன் பேசி கொண்டிருக்க இடை வெட்டினாள் ராதா. உங்களுக்கு மூளை ஏதும் குழம்பலையே? சின்ன வயசுல இருந்து நகரத்துல வாழ்க்கைக்கு பழகி போன உனக்கு இது எதையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனா எனக்கு கிராமத்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அதே போல நகரத்து வாழ்க்கையும் தெரியும். பப்பிக்கு நம்மால ஏசி வாங்கி தர முடியும், ஆனா இதே போல சுத்தமான காத்த வாங்கி தர முடியுமா? இங்க பக்கத்து வீட்டு பசங்க எதிர் வீட்டு பசங்கன்னு ஓடி விளையாடுறா. நாம இப்போ இருக்கிற வீட்டுல இல்ல போக போற அபார்ட்மெண்ட்டிலோ அவளுக்கு இவ்வளவு நண்பர்கள் கிடைப்பாங்களா? அங்கே குழந்தைகள் பள்ளி விட்டா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு தான் போறாங்களே தவிர இப்படி வெளியில வந்து விளையாடுறது எல்லாம் குறைஞ்சு போச்சே ராதா. நீயே கூட பப்பிய எத்தனை கிளாஸ்க்கு அனுப்புற என்று பேச்சை ஆரம்பித்தான். இப்ப என்ன சொல்றீங்க? பேசாம இங்கேயே வந்துடுவோமா? ராதாவின் கிண்டல் புரிந்தது. நிறைய நாள் கழிச்சு இப்போ வந்து இங்க தங்கினப்பதான் எனக்கே சிலது புரிஞ்சது. இந்த வீட்டை நாம வித்துட்டா இவ்வளோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றதோட வீட்டோட இணைந்த நினைவுகளையும் மிஸ் பண்ணிடுவோம். நான் தவழ்ந்தது, ஓடி விளையாடியது இந்த வீட்டில் தான். நம்ம பப்பி இங்கே தானே தொட்டில் போட்டோம். இப்படி எத்தனையோ நினைவுகள் அப்பா அம்மாவுக்கு இந்த வீட்டோட இருக்கும் தானே. அது எதையுமே நான் கலைக்க விரும்பல. குழந்தைக்கும் தாத்தா பாட்டி வீடுன்னு வந்து போறதுக்கு ஒன்று இருக்கணும். இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் இந்த வீட்டை விற்பதை பற்றி அப்பா கிட்ட பேச விரும்பல, உறுதியாக கூறினான் குமார். அவன் ராதாவிடம் உள்ளறையில் பேசி கொண்டிருக்கும் போதே கூடத்து சுவரில் இருந்த கிறுக்கல்களை எல்லாம் காட்டி, இதையெல்லாம் யார் எழுதியது தாத்தா என்று பப்பி கேட்பது சாளரத்தின் வழியாக தெரிந்தது. உன் அப்பா உன் வயசுல இருக்கும்போது எழுதியது. வருஷம் வெள்ளை அடிக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு அடிக்க சொல்வேன். அதை பார்க்கும்போது உன் அப்பா இன்னும் குழந்தையா இங்க வளைய வர்ற மாதிரி இருக்கும் என்று அப்பா சொல்வது குமாருக்கு தெளிவாக கேட்டது. வீடுங்கிறது ஜடப்பொருள் இல்லை, அது உணர்வுகளோடும் நினைவுகளோடும் சம்பந்தப்பட்டது என்பது எவ்வளவு உண்மை என்ற எண்ணம் வந்தது. இதை எப்படியாவது ராதாவுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். புரிய வைத்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை அவனுள் துளிர்த்தது என்றான்.